இன்னைக்கு மாஸ்டர் வராத காரணத்தினால நானும் மிஸ்டர் சத்யதேவ் ஐபிஎஸும் வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்த சிந்தனையிலேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்போதான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிற நிலவரத்தை புரிய வச்சுது இந்த சர்ஃபெக்சல் விளம்பரம். இந்த கருத்தை முழுசாக உள்வாங்கிட்டே ஷாப்பிங் பண்ணலான்னு கடைக்கு வந்துட்டோம். ஒரு கட்டுப்பாடான டயட்டில் இருக்கிறவன் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்தால் அவன் கண்ணுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸாக தெரியாது, கேலரிஸாக தான் தெரியும். மற்றவங்களுக்கு தான் இது சிப்ஸு, ஆனால் எனக்கு இது மட்டமான ஃபேட்டு. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ போவோம். இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழப்பு மாதிரி டக்குனு என் கண்ணில் பட்டுச்சு இந்த பீனட் பட்டர். இந்த ஒரு டப்பாவில் 231 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. என் கணக்குப்படி பார்த்தா நான் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா திங்கணுமே. இவன் ப்ரோட்டீன் பார்க்கு ஒரு கும்பிடு, சீக்கிரட்டாக எனர்ஜி தர இவனுடைய சுகர் பவுடருக்கு ஒரு கும்பிட போட்டு 2 பேரும் இந்த சின்ன வயசுலேயே மேலே போயிட்டோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஏங்க அங்கே பாருங்க, ஆஃபாக உடஞ்ச பொம்மை கூட ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுது. அந்த அதிசயத்தோட இந்த அதிசயத்தையும் பார்த்துட்டு அரக்கை சொக்காவை போட்டு அழகு பார்க்க, அப்படியே அதோட ரேட்டை பார்க்க, உடம்புல மொத்தம் 206 எலும்பு, சட்டையை வச்சுட்டு கிளம்புன்னு கம்முன்னு வந்துட்டோம். சுகர் காரவிங்க என்னன்னு இந்த மாதிரி ஸ்வீட் கடையை பார்த்தா தாங்க தெரியுது. வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் அவுட்கான பிளானை பக்காவாக போட்டு புல் ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். புல் அப்பில் இருக்கிற வேரியேஷன்ஸ் ஆன நார்மல், க்ளோஸ் அண்ட் வைடை முடிச்சுட்டு சின்னப்ஸ்லையும் அதே வேரியேஷன் பண்ணிட்டு முடிச்ச ஒர்க் அவுட்லாம் டிக் அடிச்சாச்சு. ஃபைனலாக ஆர்ச்சர் புல் அப்ஸ் பண்ணதோட இன்னைக்கான ஒர்க் அவுட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். கொஞ்சம் போஸ்டிங் பண்ணி பார்த்ததுல காம்படிஷனுக்கு இன்னும் 68 நாள் இருக்குங்கிற ஆறுதலோட போய் தூங்கிட்டேன்.